மக்கள் தனக்கு தேவையானவங்களை ஏற்றுக்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களாங்கிறதுக்கான காரணம் அந்த தலைவர்களோட செயல்பாடு ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ் தேசியம் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேர்மையான அறத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. மற்ற திராவிட கட்சிகள்கிட்ட அது இல்லைன்னா கூட அது இல்லைன்னா நான் உங்களை தேடி வரேன், உங்கள்கிட்ட அதை விட மோசமான ஒரு நேர்மையின்மையும் ஒரு அறமின்மையும் உங்கள் கட்சியில் நிலவுது, உங்கள் கொள்கையில் இருக்குது அப்படின்னா எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? இப்படி ஏற்றுக்காத ஒரு கட்சிக்கு திரு ரஜினி அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த வாய்ஸ் வேலைக்கே ஆகாது. திரு ரஜினி அவர்களோட குரல் ஒரே ஒரு முறை தான் தமிழ்நாட்டில் நல்லபடியாக மக்கள்னால அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கும் ஒரு முறை தான் அந்த அங்கீகாரத்துக்கான வேலிடிட்டியும் 96 எலெக்ஷனில் ஆட்சிக்கு எதிராக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி அலை, அது மாதிரியான ஒரு அதிருப்தி அலை அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தமிழக வரலாற்றில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒரு அதிருப்தி அலையில் ரஜினி அவர்கள் சொன்ன வாய்ஸ் இனிமே ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அந்த வாய்ஸ் மூப்பனார் அவர்கள் எடுத்த முடிவு, இது மாதிரி பல அரசியல் புயல்கள் ஒரு சேர வீசப்பட்டதுனால அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கதா மக்கள் நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பல முறை 98 சரி 99 2001 11 16 பல காலகட்டங்களில் அவர் பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாடும் அதிமுகவோட ஆதரவு நிலைப்பாடும் இருந்து அதை வெளிப்படையாக பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணல, ஆனால் ஆதரவை தெரிவித்தார். பட் அந்த ஆதரவுக்கு ஆதரவான மனநிலை மக்கள்கிட்ட இல்லை, தமிழ்நாடு மக்கள்கிட்ட அது எடுபடவும் இல்லை. இந்த முறை திரு சீமான் அவர்களுக்காக அண்ணன் ரஜினி அவர்கள் பேசுவாரா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. மோடி சொல்லியே அவர் பேசல, ஷோ சொல்லியே அவர் கேட்கல. அப்படி இருக்கிறப்ப இந்த முறை அண்ணன் சீமான் அவர்களுக்காக அவர் குரல் கொடுப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்புகளே கிடையாது. அதனால் அந்த தொண்டர்கள் ரஜினி அவர்களோட பேச்சை கேட்டு விஜய்க்கு எதிராகவோ சீமான் அண்ணனுக்கு ஆதரவாகவோ செயல்படுவாங்க, ஓட்டு போடலாங்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கான தரவுகள் கிடையாது, டேட்டா கிடையாது, ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் ரஜினி அவர்கள்ட்ட கிடையாது. ஸோ இல்லாத ஒரு ஓட்டை எப்படி அவரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது கண்டிப்பாக ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அவரால் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் அவர் வாய்ஸ் கொடுத்தனால பெரிய அளவு பயன் அடைஞ்சிச்சுங்கிறதுக்கான டேட்டாவும் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பில் உள்ளார இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு இமேஜை கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க. ரஜினி அவர்கள் விஜய்க்கு எதிராக இருக்கிற மாதிரியும் அதனால சீமான் அவர்களுக்கு அவரோட தொண்டர்கள் ஆதரவு தரணுங்கிற ஒரு இமேஜை அண்ணன் சீமான் அவர்கள் கிரியேட் பண்ணுறாரு. பிஜேபியை அந்த பல பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்டோட நரேஷனை செட் பண்ணுறாங்க. பிஜேபியோட தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக அதோட கூட்டணி கட்சி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி ஒரு நரேஷன் கிரவுண்டை ஆல்ரெடி 2026 நோக்கி இப்பயே அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையில் அண்ணன் சீமானாங்கிற கேள்வி ஒரு நரேஷன் செட் ஆகிறப்ப அதை அண்ணன் சீமான் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏற்றுக்க மாட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணனோட யூட்டர்ன்ஸ் அப்படியே நம்ம ஆல்ரெடி இது முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அண்ணன் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்குமான அந்த வேரியேஷன் டிஃபரன்ஸ், சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரே நேர்கோட்டில் அண்ணன் இது வரைக்கும் பயணிக்கலை. ஸோ அந்த வேரியேஷனால் கண்டிப்பாக இவர் பிஜேபியோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த நரேஷன் கிரவுண்ட் செட் பண்ணுற ஆளுங்கள்லாம் பார்த்தா அண்ணனை இது வரைக்கும் ப்ரமோட் பண்ணுறவங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க தான் ப்ரமோட் பண்ணி முன்னெடுத்துட்டு போகிறாங்கிறப்ப இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. விஜய்க்கு எதிராக அண்ணன் சீமானுங்கிற ஒரு களத்தை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அது போக அவங்களோட எந்த எதிர்வினைக்கு அவங்க பதில் கூட சொல்கிறது கிடையாது. கில்லிங் அண்ட் சைலன்ஸுங்கிற மாதிரி அவங்க ப்ரொசீட் ஆகி அதை கடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இது அவங்க இதில் ஒரு மேஜர் எஃபெக்டாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இதோடு சேர்ந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தகவல், அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கை 10 ஆண்டுகளாகவும் தமிழ்நாட்டில் எடுபடலை, பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதற்கு காரணம் அண்ணனோட நடவடிக்கை தானே தவிர அவர் சொல்கிற கொள்கைகளோ அவர் நான் செய்வேன்னு சொல்கிற விஷயங்களில் நம்பிக்கையின்மையெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ் தேசியம் பல மக்கள் விரும்பவும் செய்கிறாங்க, ஓட்டும் போடுறாங்க. ஆனால் அவங்கள அறம் சார்ந்து அவங்களோட நெறிமுறைகளை அவங்க கட்சி பயணிக்கலை. ஒரு அறத்தோடு அந்த கட்சி பயணிக்கலை. சக தொண்டர்களை அவர் ட்ரீட் பண்ணுற மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுற விஷயம், ஒரு சர்வாதிகாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் முக்கியமான காரணம். இது நம்ம எதோட பொருத்தி பார்க்கணுன்னா, நமக்கு அருகாமையில் இருக்கிற இலங்கை அண்ணன் இலங்கையை தான் அவரோட மூச்சா, ஈழம் மலர்ந்தால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்ன அண்ணன். ஸோ இங்கே நாம் தமிழர் வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே ஈழத்தில் தமிழ் தேசிய ஆட்சி மலரும் சொல்லி அண்ணன் இன்றைக்கி அவரோட மேடைகளில் உழைச்சிக்கிட்டு இருக்கார். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கான்ஸ்டியூஷனலாக அதை பண்ண முடியாது, சட்டமைப்பில் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இன்னொரு நாட்டோட இறையாண்மைக்குள்ள நம்ம தலையிடவும் முடியாது. இருந்தாலும் அண்ணன் சொல்கிறார், அதை மக்கள் பல பேர் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட இலங்கையில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் முழு முதலாக நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், சமீபத்தில் எடுத்த சர்வே, அந்த போஸ்ட் எலெக்ஷனில் அந்த நியூஸை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மாகாணத்தில் கூட ஒருத்தர் கூட ஜெயிக்காமல் போனதுக்கான காரணம் ஏடிகேன்னு சொல்லக்கூடிய இப்போது ஜனாதிபதியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த நபர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அவங்க சிங்களர்களாக இருந்தாலும் தமிழ் பகுதியில் அவங்க அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசியத்தை
உயிர் மூச்சா கொண்டு இயங்குற கட்சிகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் அவங்க சொல்றது அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மேல், அந்த தலைவர்களுக்கு மேல் உள்ள நம்பிக்கை தன்மை. அந்த நம்பிக்கையே கிடையாது. அவங்க மாற்றி மாற்றி பேசுகிற விஷயம் அறம் சார்ந்து அவங்களோட வாழ்க்கை முறையும் நெறிமுறைகளும் செயல்பாடுகளும் இல்லைன்னு சொல்லி தமிழ் தேசிய கட்சிகளை தமிழர்கள் பகுதியிலே முழுவதுமாக மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இது ஒரு துணுக்கு செய்தி தான். ஏன் அண்ணனை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கலை, இலங்கையில் ஏன் தமிழ் தேசியம் நிராகரிக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அரசியல் தலைவர்களிடம் ஒரு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டுக்குரிய ஒரு நபராகவும் ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளும் ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் தலைவர்களாக அவர்கள் முன்னெடுத்து பயணிக்குங்கிறது தான் அந்த தமிழர்களோட எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணத்திலேருந்து தவறி செயல்படுற தலைவர்களை, தமிழ் தேசிய தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நன்றி, வணக்கம்.